ஹலோ, திஸ் இஸ் யூ ஃப்ரம் யுனிவர்ஸ். வால் கிளாக்கை கன்சிடர் பண்ணுற நம்மலாம் பயோ கிளாக்கை கன்சிடர் பண்ணவே மறந்துடுறோம். பயோ கிளாக்னால் என்னென்னு கேட்குறீங்களா? நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் சர்டைன் பீரியட் ஆஃப் டைமில் சர்டைன் வேலையை பார்க்கணுன்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி செயல்பட்டுருக்கு. ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேயும் ஒவ்வொரு மினி கிளாக் இருக்குது. அந்த மினி கிளாக்குக்கு எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தர் இருக்கான், ஹைப்போ தலாமஸில் எஸ்சின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுவானா, எப்படி சின்ன முள் பெரிய முள் இருந்தால் தான் வால் கிளாக் வந்து ஓடுமோ, அதே மாதிரி வெளிச்சம் இருட்டு இந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பயோ கிளாக் வந்து சுற்றிட்டுருக்கு. வெளிச்சத்தை எப்போல்லாம் நம்ம கண்ணு பார்க்குதோ அப்போலாம் பிரெயினுக்கு அந்த எஸ்சிஎன் வந்து சிக்னல் அனுப்பிடும். இப்போ வெளிச்சமாக இருக்குது, இப்போ வந்து முழிச்சு தான் இருக்கணும், தூங்காதன்னு சொல்லிடும். எப்போல்லாம் வந்து இருட்டாக இருக்கோ அப்போல்லாம் வந்து நீ தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சிக்னலை பிரெயினுக்கு அனுப்பிடும். நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் ஒரு ரிதமிக் பேட்டர்னில் தான் வந்து செயல்படுது. அதாவது சர்க்காடியன் ரிதம்னு சொல்லலாம். சர்க்காடியன் ரிதம்னா என்னென்னா 24 hours ஸ்லீப் வேக்கப் சைக்கிள். வெளிச்சமாக இருக்கிற நேரம் முழிச்சு வேலை பார்க்கணும், அண்ட் இருட்டு நேரம் வந்து தூங்கிடலாம். மார்னிங் வந்து 4 AM வந்து லங்ஸ் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டைம் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த டைமில் வேகமாக எந்திக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 7 o'clock வந்து நம்மளோட செல்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் 8 o'clock வந்து நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கணும். அடுத்து 10 o'clock வந்து நம்மளோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து எனக்கு வேலை கொடு நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ 10 to 12 வந்து நல்லா வேலை பார்க்கலாம். அதே மாதிரி 12 to 2 o'clock வந்து உச்சி வெயிலாக இருக்கும். ஸோ அந்த உச்சி வெயிலும் அந்த டெம்பரேச்சரும் நம்மளோட பாடி டெம்பரேச்சரும் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஹெவி மீல்ஸ் வந்து எடுத்துக்கணும். அண்ட் 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லிட்டில் பவர் நேப் எடுத்துக்கணும், லைட்டாக வந்து தூங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 4 to 5 o'clock வந்து ஏதாவது மீட்டிங் இருந்தால் அட்டன் பண்ணலாம். ஸோ ஏதாவது வந்து மறுநாளுக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன ஒர்க்குன்னு சொல்லி வந்து அலைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 100% வந்து ஃபாலோ பண்ண முடியாது யாராலையும். ஸோ ஆனால் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோனாலே நம்மளோட லைஃப் வந்து நல்லா ஆகிடும். ஸோ வால் கிளாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணி டைம் ஆச்சுன்னு சொல்லி ஓடாமல் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கையும் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட்டோன்னா நம்ம வந்து ஹெல்த்தியான லைஃப்பை வந்து வாழலாம். ஸோ நானும் உங்கள் கூட சேர்ந்து இனிமேல் பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye. This is you from யுனிவர்ஸ். Bye.